ஹலோ குட்டீஸ்! எல்லாரும் தூங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கேன். உங்க ஃபோன தள்ளி வச்சுட்டு, நான் சொல்ற கதைய கேட்டுட்டு, சமத்து குட்டியா தூங்க போறீங்க. என்ன, ஓகேயா? கதையோட பேரு அப்பாவி தவளைகள் மற்றும் பாம்பு. ஒரு காலத்துல ஒரு பாம்பு இருந்துச்சாம். அதுக்கு உணவு கிடைக்காம ரொம்ப வீக்கா இருந்துச்சாம். இப்படி இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாதுப்பா. நம்ம ஏதாவது செஞ்சு நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும் போலன்னு யோசிச்சுதான். அதனால பக்கத்துல இருக்கிற குளத்துல வாழ்ற தவளைகளை ஏமாத்த ஒரு திட்டம் போட்டுச்சான். அடுத்த நாள் அந்த பாம்பு குளத்துக்கு பக்கத்துல போய் அமைதியா படுத்துக்கிட்டு, நான் யாரையும் பிடிக்க போவதில்லப்பா அப்படின்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்துல சில அப்பாவி தவளைகள் அந்த பாம்பு கிட்ட வந்து, ஏன்பா பாம்பே, நீ ஏன் எங்களை வேட்டையாட மாட்ட அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாம்பு, நான் இனிமே எந்த தவளையும் சாப்பிட மாட்டேன். நேத்து நான் ஒரு பெரியவரோட மகனை கடிச்சிட்டேன். இனி நான் என் வாழ்நாள் முழுவதும் தவளைகளுக்குத்தான் சேவை செய்யணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சான். இனி நீங்க எல்லோரும் என் முதுகுல ஏறி இந்த குளத்தை சுற்றி வரலான்னு சொல்லிச்சான். அதை கேட்ட இந்த அப்பாவி தவளைகள் அவளோட அவங்க ராஜா கிட்ட போய் நடந்த முழு கதையையும் விலாவரியா சொன்னதாம். தவள ராஜா உடனே, ஆஹா, நமக்கு ஒரு ஆள் சேவை பண்ண வர்றாங்களான்னு ரொம்ப குஷியாயிருச்சான். ராஜா மற்ற தவளைகள் கிட்ட ஒரு தடவை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அதற்கப்புறம் தவள ராஜா மற்ற தவளைகளோட பாம்பு முதுகுல ஏறி சும்மா ஜம்முன்னு ரவுண்ட்ஸ் வந்தாராம். எல்லா தவளைகளும் ரொம்ப குஷியா இருந்தாங்களாம். இனிதான் பாம்போட சூழ்ச்சியே ஆரம்பமாக போகுதாம். சில நாட்கள் அந்த பாம்பு தவளைகளை முழுசா நம்ப வச்சிருச்சான். அதே போல தவள ராஜாவும் ஏமாந்து பாம்போட முதுகுல ஏறி சவாரி செஞ்சுட்டு இருந்தாராம். நான் ரொம்ப நாளா சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது அப்படின்னு பாவமா சொல்லிச்சான் அந்த பாம்பு. பாம்போட பேச்சை கேட்டு இறக்கப்பட்ட அந்த தவள ராஜா, சரி, நீ கவலைப்படாத, உனக்கு தினமும் ஒரு தவளைய உணவா நானே தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருச்சான். அதுக்கப்புறம் என்ன, தினமும் ஒரு தவளைய அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிச்சுதான். தவள ராஜாவும் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பாம்போட முதுகுல ஏறி சவாரி செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். ஒரு நாள் அந்த பக்கமா வந்த ஒரு நாகப்பாம்பு அந்த பாம்பை பார்த்து கேட்டுச்சா, ஏன் நீ எல்லா தவளைகளையும் ஒரேடியா சாப்பிடாம இப்படி ஒன்னொன்னா சாப்பிடுற அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த பாம்பு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், நான் இப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் மாதிரி நடிக்கிறேன். அதனால எனக்கு தினமும் ஒரு தவளைய சாப்பாடா கொடுக்குறாங்க. நான் பழைய மாதிரி ஆரோக்கியமா மாறிடுவேன். இனிமேல் பாரு என் முழு பலத்தை அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான். தவள ராஜா எப்பயும் போல ரைடுக்கு ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். அந்த பாம்பு ராஜா முன்னாடியே மிச்சம் இருந்த எல்லா தவளைகளையும் சாப்பிட்றத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாராம். அப்பதான் தான் செஞ்ச தவறு அவருக்கு புரிஞ்சுதான். இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? கடைசியா அந்த பாம்பு தவள ராஜாவையும் முழுங்கிடுச்சான். என்ன குட்டீஸ், இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கிட்ட ரொம்ப நெருக்கமா ரொம்ப அன்பா பழகுறவங்க எல்லாரும் உண்மையான நண்பர்களா இருக்க மாட்டாங்க. சில பேர் இந்த பாம்பு மாதிரி பாய்சனா தான் இருப்பாங்க. அதனால யாரையும் கண்ணை மூடிட்டு நம்ப கூடாது. எப்பயுமே உஷாரா இருக்கணும், சரியா? இப்ப போனை தள்ளி வச்சுட்டு கண்ணை மூடி சமத்து குட்டியா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.